வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக எடுத்துக்கூடிய தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, திருமூலரின் திருமந்திர பாடலை நம்ம எடுத்துக்கிறோம். மண்மனம் எங்குண்டோ வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கு இல்லையோ வாயும் அங்கில்லை, மண்மனதுக்குள்ளே மகிழ்ந்திருப்பாருக்கு, மண்மனதுக்குள்ளே மகிழ்ந்திருப்பாருக்கு மண் மனதுக்குள்ளே மனோலயம் மாமே அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதாவது மண் மனம் அப்படின்னா நாங்கள் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மனம் எங்கு போகிறதோ அதை ஒட்டி தான் நம்மளோட உயிர் சக்தி போகும். நம்ம உடம்புக்குள்ளே மனிதனோட ஆயுள் காலம் 120 வருஷன்றாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, துக்கப்படுறோம், துயரப்படுறோம், கஷ்டப்படுறோம், துன்பப்படுறோம், சந்தோஷப்படுறோம், கோபப்படுறோம். அதெல்லாம் முடிச்சுட்டு பிறகு யாராவது சந்தோஷமாக இருக்க முடியுதா? ரொம்ப டென்ஷன், கவலை, துன்பலாம் வரும்போது மனிதன் அப்படியே சோர்ந்து போயிடுறான். அப்போ எதை கொண்டு அவன் அனுபவித்தான்? தன்னோட உயிர் சக்தியை இழந்து தான் அதை அனுபவித்தான். அப்போ மண்மனம் எங்குண்டோ வாயும் அங்குண்டு, அங்கே போயிடுச்சு. என்னோட ஆயுள்களை நான் சுருக்கி கொண்டேன். ஒரு மீட்ரு நூல் எடுத்துட்டோம் அப்படின்னா, நான் கோபப்படுறேன், கவலைப்படுறேன், துக்கப்படுறேன், நான் குறைச்சிட்டே வந்தேன்னா அப்போ நூல் என்னாகும்? சுருங்கிட்டே வரும். அப்போ என்னோட ஆயுள் காலத்தை நான் சுருக்கி கொள்கிறேன். மண்மனம் எங்கு இல்லையோ வாயும் அங்கில்லை. அப்போ மனம் இன்பமாட்டும் துன்பமாட்டும் அது என்ன பண்ணுது? வாழ்க்கைனா இதெல்லாம் மேடு பள்ளம் இருக்க தான் செய்யும்னு சொல்லி நான் பாட்டு போயிட்டே இருந்தோன்னா, ஏன்னா நாம் எண்ணம் சொல் செயலில் கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ மண்மனம் எங்கு இருக்குதோ வாயும் அங்கே இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு மனதை அமைதியாக இன்ப துன்பத்தை கடந்து, இன்பம் துன்பம் என்பதெங்கே இரண்டும் அறிவின் அலைகளாய் கண்டேன் சுவாமி சொல்லியிருக்கார். அப்போ அந்த இன்ப துன்பத்தை கடந்து நம்ம அமைதியாக இருக்கும் பொழுது என்ன பண்ணுதுங்க? வாயும் அங்கு இருக்கும். அப்போ மண்மனதுக்குள்ளே மகிழ்ந்திருப்பாருக்கு, மண்மனதுக்குள்ளே மகிழ்ந்திருப்பாருக்குன்னா மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? நமக்குள்ளே தான் இருக்கும். வெளியே தேடுறதுல ஒன்றும் அவசியமே கிடையாது. ஊனுக்குள் உள்ளத்தினுள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாட வினை கெட பள்ளமும் மேலும் பறந்து திரிவதே கள்ள மனமுடையோர் கல்வியுள்ளோரேன்னு சொல்லியிருக்காரு. இதே திருமூலர் தான். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தியை நாம் மீண்டும் பார்க்கும் பொழுது மகிழ்ந்திருப்பாருக்கு மண்மனதுக்குள்ளே மனோலயம் ஆவதே. மண்மனதுக்குள்ளே இறைவன், இறை சக்தி, உயிர் சக்தி நமக்குள் லயமாக இருக்கும் பொழுது இதைவிட சிறப்பு வேற என்ன இருக்கு? வேற எதுவுமே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க? மனம் பிளஸ் இதம் மனிதன். எவன் ஒருத்தன் மனதை இதமாக வைத்துக் கொள்கிறானோ அவனே சிறப்பாக வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக வாழ்வான். மனித வாழ்வு என்பது பிறப்பறிய கிடைக்காத ஒரு பெரிய விஷயம், வரப்பிரசாதம். நம்ம பிறப்பு எடுத்து வந்திருக்கிறோம். அந்த நிலையில் நம்ம சிறப்பாக வாழணும். உடலில் உயிர் இருக்கிறவர்களும் இன்ப துன்பத்தை கடந்து அமைதிய நிலையில் வாழ்ந்தோம். நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அந்த நிலையில் நம்ம மனம் போன போக்கெல்லாம் போகாமல் மனதை செம்மையாக வைத்து கொண்டு இன்ப துன்பத்தை கடந்து அமைதியாக வைத்து கொண்டோம் என்றால் சிற்று இன்பத்தை விட்டு பேரின்ப நிலையை அடையலாம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலும் செவிமெடுத்த அனைத்து நல் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வாய்க்கும் நம்ம மனசுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. சரியா? இதுல நம்ம வாய்க்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப காற்றை பிடிச்சோம் அப்படின்னா உயிரை பிடிக்கலாம். வாழ்க நன்றி. நன்றி.